இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திமுகவினர் சீன ராக்கெட்டை வைத்து நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்தது தேச துரோக செயல் எனவும் அதற்காக அவர்கள் பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, அதேபோல் இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை அதிகப்படுத்துவதற்கான திட்டங்கள் நேற்றைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பிரதமருடைய வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவினுடைய ராக்கெட் தளம், பாரத தேசத்தினுடைய ப்ரைடு, நம்மளுடைய நாட்டினுடைய ப்ரைடு, அதில் அதுவும் குலசேகரப்பட்டினத்தில் வந்திருக்கிறது. நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய புகழை தான் நாம் சொல்லணும் வெளியே, அதை விட்டுட்டு சைனா கொடியை போடுறது இது தேச துரோகமாக தான் பார்க்க முடியும். தவறுதலாக கொடுத்துட்டோம், எதோ தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படின்றது பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு தவறு செய்தால் அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லது திருத்திக்கலனா மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் மனிதன்.